ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தும் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த செகண்ட் பிரின்சஸ் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கா, அந்த விஷயத்தையே பாதி பேர் மறந்துருப்பீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 9. நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கணும். பீஸ் கிங்டமில் இருந்துட்டு பீஸ்டோட மிங்கிள் ஆகலைன்னா எப்படி, அதனால தான் இந்த இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஃபன்னாக கிரியேட் பண்ணது உங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த பன்னி இயர்ஸ் எப்படி இருக்குன்னு வா கேட்கும்போது நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்கிறேன். மாஸ்டர் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி டேரா கேட்குறேன். நானும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஜெராட் இறந்த செரமனிக்காக பெரிய பெரிய நேஷன்ஸ்ல இருந்தெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தங்கி இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம ஹீரோவை போகிறோம். சிவனும் ஜெராட் மாதிரி ஒரு கிங்கா இருக்கானோ நம்ம ஹீரோ கேட்கவும். கில்மாண்ட்க்கு டிராகன் எம்பரரா இருந்தான், பட் இப்போ அவன் இல்லை. ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எம்பரர் தான் ஃபர்ஸ்ட் எம்பரரா இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஸ்னீ எக்ஸ்பிளைன் பண்றா. நான் இன்னும் நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு உல்ஃப் கேங் கிளம்புறான். இப்போ அந்த ஷிவேட் அப்படிங்கிறவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் கூட இருக்கிறவன வெளியே போக சொல்றான். மாஸ்டர் ஷின் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் தலைவணங்கி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். ஆமா இவன் ரொம்ப மரியாதை கொடுக்குறா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ உன்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னா, நம்ம திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். ஷின் சொன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஸ்னீ சொல்லவும், மாஸ்டர் பேர் சொல்லி ஷின் கூப்பிடுறா அப்படின்னு அவன் கேட்கறான். அவர் தான் அப்படி கூப்பிட சொன்னாருன்னு ஸ்னீ சொல்றான். நானும் நார்மலா பழக ட்ரை பண்றேன். ஆமா ஸ்னீ உன் ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கவும், மாஸ்டரோட ஆசைன்னு சொல்லவோ அவனுக்கு தப்பான ஐடியாவை கொடுக்காத நம்ம ஹீரோ சொல்றான். 500 வருஷம் நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ண கதை, ஜிராட் ஆசைப்பட்டு இறந்த கதை எல்லாத்தையும் சொல்லவும், ஜிராட்டமா ஆசையை நிறைவேற்றிட்டான். அடுத்து நீ என்ன பண்ண போற ஷின்னு கேட்கவும், சேக்ரெட் சைட்ஸை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் உங்க பார்ட்டியில கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷிவர்ட் சொல்றான். உன்னோட பர்சனல் வெப்பன் நாகசோகி ஹிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுக்குறான். முன்ன இருந்ததை விட இந்த வெப்பன் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கே நம்ம கேட்கவும், என்ன நான் இதை மெயின்டைன் பண்ணி ரிப்பேர் பண்ணியிருக்கேன், முன்ன விட இது இப்போ 5 மடங்கு ஸ்ட்ராங் நம்ம ஹீரோ சொல்றான். கியோர் இதை பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த ஊர்ல இருக்கிற அட்வென்ச்சரர் கில்டுக்கு நம்ம ஹீரோ போறான். நான் லெவல் C ரீச் பண்ணணும், இந்த காப்ளின் ஸ்லேயிங் ஜாப் எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானும் உங்க கூட வரவான்னு கியோர் கேட்கறா. இவங்க ஃபைட் பண்ண அந்த ஃபாரஸ்ட்டை செக் பண்றது தான் இவ வேலைன்னு சொல்லவும், நானும் கூட வர நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்போ அந்த ஃபாரஸ்ட்ல வந்து காப்ளின்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் ஒன்னா அட்டாக் பண்றாங்க. வேலை முடிஞ்ச அப்புறமா நம்ம ஹீரோவோ ஜெராட்டோ ஃபைட் பண்ண அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பிளான்ஸ் எல்லாம் திரும்ப ஒழுங்கா வளர்ந்துருக்கா, இவங்க யூஸ் பண்ண மேஜிக் நல்லா ஏதாச்சும் அன்யூஷுவல் பிளான் வளர்ந்துருக்கான்னு பாக்குறாங்க. ஜாவா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் இயர்ஸ் நம்ம ஹீரோ கொடுக்குறான். பார்லெக்ஸ் கில் மாஸ்டர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லவும், அவர் ஏன் என்ன உடனே கான்டாக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க ஏதாச்சும் பண்ணிருப்பீங்கன்னு தெரியா கேட்கவும், வார்டு பறந்து பிரின்சஸ் ரூம் அட்டாக் பண்ண விஷயம் ஞாபகம் வருது. ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டுக்கு வருது, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உல்ஃப் கேங் கிட்ட ஒன்று கொடுக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், கியோரா அவங்க அப்பா கிட்ட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. சடனா இப்படி வந்து பேசுறதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும், அதுக்கு முன்னாடின்னு சொல்லி ஜிராட்டோட கான்லெட் உல்ஃப் கேங் கிட்ட கொடுத்துட்டு, இதோட ஓனர்ஷிப் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இதை நீங்க யாருக்குனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஜிராட் ஃபைட் முடிஞ்ச அப்புறம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி தான் கேட்டா நம்ம ஹீரோ சொல்றான். உல்ஃப் கேங் அதை போட்டு பார்த்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும். இந்த தகுதியானவங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்னு சொல்லவும், அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேங் சொல்றான். வேகன்ல போனா டைம் அரௌண்ட் யாருமே இல்லாத இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணியிருந்தான். இதுக்கு முன்னாடி மோன் சாங்ஷன் இருந்தா அந்த இடத்துக்கு இவங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. நல்ல வேலை ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்ண, மேபி மோன் சாங்ஷனுங்க திரும்ப வரும், நிறைய பேர் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஸ்னீயும் பாக்குறாங்க. ஷின் திரும்பவும் எங்களை விட்டு மறைஞ்சு போயிட மாட்டீங்களே அப்படின்னு ஸ்னீ வந்து சோகமா கிளம்பவும், வெட்டியா நின்னுட்டு இருக்காம போய் கில் மாஸ்டர் பாருங்க அப்படின்னு டேரா சொல்றா. பிரின்சஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோவோட தான் ஸ்வாட் போச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாதீங்க, பெருசா எதுவும் ஆகாது. அப்புறமா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவங்க பிளட் லிஸ்ட்டை மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லவும், நான் ஒன்னும் மான்ஸ்டர் கிடையாது சரியா நம்ம ஹீரோ சொல்றான். சில விஷயங்கள நீ ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற விஷயம் நீ சொல்ற. கில் மாஸ்டர் என்ன கூப்பிட்டு விட்டுருக்காரு நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்காகன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், எங்களுக்கு அதை பத்தி சொல்லலன்னு செல்சியா சொல்றா. அப்புறம் அழகான பொண்ணுங்க கூட தான் சார் எப்போ டிராவல் பண்ணுவீங்களோ அப்படின்னு செல்சியா கேட்கறா. எனக்கு ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, வில்ஹேம் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வில்ஹேம் பேரை சொல்லவும் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவன் யார் கூடயும் அவ்வளவு ஈஸியில பழக மாட்டானேன்னு செல்சியா கேட்கறா. எல்லாருமே வில்ஹேமை பத்தி தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் உங்களை பார்க்க தயாரா இருக்காரு, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி செலிகா வந்து கூட்டிட்டு போறா. நினைச்சதை விட நீ குயிக்கா வந்துட்ட, இவர் தான் ஆர்ஹாட் தி மேஜ் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவும், நான் ஆர்ஹாட் ராய் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஸ்கல்ஃபேஸ் ஜெம்மை இவர் தான் அப்ரைஸ் பண்ணாருன்னு சொல்லவும், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ராயல் பேலஸ்குள்ள ஒரு ஸ்வாட் பறந்து வந்ததை பத்தி தெரியுமான்னு கேட்குவான். தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். செகண்ட் பிரின்சஸோட பெட்ரூம்ல போய் விழுந்து பெரிய பிரச்சனையவே ஏற்படுத்திடுச்சு. நல்ல வேலை யாருக்கும் அடிப்படல. அதோட பேசிக் என்சான்மெண்ட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. கிங்டமோட ராயல் ஸ்வாடோட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நீ டிஃபீட் பண்ண அந்த ஸ்கல்ஃபேஸோட ஜெம்ல மானா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது, அது ரொம்பவும் ஹை லெவல்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், ரைட்டு நான் தான் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கவும், அந்த ஸ்வாட்ல ஒரு மானா இருந்துச்சு, அதே மானாவோட ட்ரேஸ் தான் இந்த ஸ்கல்ஃபேஸோட ஜெம் ஸ்டோன்லயும் இருந்தது அப்படின்னு ராய் சொல்லவும், இதுதான் ஃபேண்டசி வேர்ல்டோட DNA டெஸ்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸ்கல்ஃபேஸை தோக்கடிச்சவங்களால தான் ஸ்வாடோ அங்க வந்திருக்கும்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ராய் சொல்றாரு. ராயல் ஃபேமிலி இன்வால்வ் ஆனதுனால உன் ஐடென்டிட்டியை மறைக்க முடியலன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. மோன் சாங்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் ஒன்ட்டு இருக்கு, ஸோ ஆப்வியஸ்லி உன்னை யாரும் தப்பா நினைக்கல. செகண்ட் பிரின்சஸ் ரியானே உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. அவங்க ரூமை நான் அட்டாக் பண்ண பனிஷ்மெண்ட் பண்ண போறாங்களா நம்ம ஹீரோ
கேட்கறான். பிரின்சஸும் ஸ்கல் ஃபேஸ் கூட ஃபைட் பண்ணிருக்காங்க. சோ ஒன்ன படிக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய பேர் தேவைன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லவும், அப்ப வேற எதுக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோ கேட்கறா. அத நீ போய் அவங்கள மீட் பண்ணாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்றாரு. நடந்ததை நம்ம ஹீரோ ஷ்னீ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். எதுக்கு ஸ்வாட தூக்கி ராயல் பேலஸ்ல போட்டீங்கன்னு டீரா கேட்கவும், நான் என்ன வேணும்னா பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரிஞ்சா ஈவன் பிரின்சஸே கூட உங்களை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஈவன் என் பவருக்காக என்ன கூட சில பேர் ரெக்ரூட் பண்றதுக்காக மேரேஜ்லாம் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்னு ஷ்னீ சொல்லவும், நான் பிரின்சஸை பார்க்க போகணுமான்னு எனக்கு தோணுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தா மேபி நான் உங்களோட ஃபியான்சின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி ஷ்னீ சொல்றா. இல்லையா டேராக்கோ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுன்னு சொல்லுங்க, எப்படினாலும் ஃபேக் தானே அப்படின்னு ஷ்னீ சொல்லவும், நானும் ஷின்னோட ஃபியான்சிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசுகா சொல்றா. அப்படி மட்டும் பண்ணிடாத நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா யோசுகா ரொம்ப குட்டி பொண்ணு. அப்ப நீ ஷ்னீ கூட தான் குழந்தை பத்துப்பியான்னு கேட்கவும், அதை பத்திலாம் பேசாத நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ராயல் பேலஸ்க்கு போறான். அங்க இருக்கிற கார்டு உள்ள போய் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோவை எஸ்கார்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறான். பிரின்சஸ் ரியோனி அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். சாதாரண செக்யூரிட்டி கார்டு கூட லெவல் 188 இருக்கானா நம்ம ஹீரோ பாக்குறான். நான் கார்டு ஷின்ன கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்லவும், உள்ள வாங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்றாங்க. நான் தான் ரியோனி ஸ்ட்ரைல் பேர்லிச், இந்த கிங்டமோட செகண்ட் பிரின்சஸ் நான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன். என் பேரு ஷின், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா என்ன பேர் சொல்லி ரியோனினே கூப்பிடு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லவும், ஷின் பிரின்சஸ் இப்படிதான் கண்டுக்கிடாத அப்படின்னு அந்த கார்டு சொல்றான். எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். பார்லக்ஸ் ஒன்றை எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்கல் ஃபேஸோட ஸ்வாட எடுத்து காமிக்கிறா. அந்த ஸ்வாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவோம். ஆமா ஈவன் அதை எனக்கு கூட வேணும்னு ஆசைப்பட்டதான் நம்ம ஹீரோ சொல்றான். நினைச்சேன் நீ ரொம்பவே டிஃப்ரெண்டானவன் தான். சில அட்வென்ச்சரர்ஸ் சோசன் ஒன்னா இருப்பாங்க. ஸ்னேயா இருக்கிறவங்கள இந்த இடத்துக்கு சமன் பண்ணி அசாசினேட் பண்ணிடுவாங்க. மேபி நீ என்ன கொல்ல பிளான் பண்ணிருக்கன்னு தான் பாதி பேர் சந்தேகப்படுறாங்கன்னு பிரின்சஸ் சொல்லவும், பட் உங்களை பார்த்தா நீங்க என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியலையே நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி நான் என்னோட இன்ட்யூஷனை நம்புவேன், அது எப்பவும் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. பிரின்சஸ் ரியோனி கிட்ட இன்ட்யூஷன்ன்ற ஒரு ஸ்கில் இருக்கு. அவளோட கெஸ்ஸிங் மோஸ்ட்லி எப்பவுமே தப்பாகாது. மவுண்ட் சாங்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் வந்துட்டு இருக்கு. நீ நம்பிக்கை வச்ச ஒரு பர்சன் கண்டிப்பா என்ன அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு பிரின்சஸ் சொல்றா. சரி அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். ஷின் என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா. அதே நேரத்துல இந்த பேலஸ்குள்ள இருக்கிற ஒருத்தனை வந்து ஏதோ ஒரு ஷேடோ மான்ஸ்டர் மாதிரி வந்து ஒன்று பிடிக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு அவங்க ஒன்றும் கூப்பிட்டு விடல. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்னு தெரிஞ்சதுனால அந்த பிரின்சஸ் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.